இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான். போன கேண்டிலைட் கதை வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது பேய் அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கன்ட்டு. டைப் பண்ண கஷ்டமா இருக்கவங்களுக்கு ஒன் இன்ஸ்டா பேஜில் வாய்ஸ் நோட் அனுப்புங்கன்னு கேட்டிருந்தேன். என்னடா இது? நம்ம கமெண்ட்ஸ்ல கதையெல்லாம் சொல்ல சொன்னோமே. ஆமா. அவங்க சொன்ன கதையெல்லாம் இது எல்லாமே. இவ்வளவா? ஆமா. நான் ஒரு 5 கமெண்ட் தானே பார்த்தேன். பாத்தீங்களா மக்களே, இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை. நீங்க சொன்ன எல்லா கதையும் இதோ பேப்பர்ல படிக்கிட்டு வந்துட்டேன். அப்போ வெயிட் பண்ணிட்டு டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இவ்வளோ கதைன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவ்வளோ கதை என்னால் ஒரே நாள் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் பயந்து போய் நடுக்கத்துல உச்சா போயிடுவான். அதான் ஒரு 5 கதையை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட் பார்த்தேன், இந்த வீடியோ ரொம்ப நெகட்டிவா இருக்கு, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குள்ள நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீக்லி நாங்கள் ஸ்கெட்ச் வீடியோவும் போட்டு தான் இருக்கோம். இது டியூஸ்டே வெனஸ்டே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க இது பார்க்கட்டும், அந்த வீடியோ பிடிங்க அது பாருங்க. அதுக்கு போய் அன்சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணலாமா? என்னடா அதானே. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவும் ஜாலியா போகணும்னு சொல்லி தான் இவனமா ஆட்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன எடுப்பியா? அதாவது உன்னை அடிச்சாதான்டா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதனாலதான் சும்மாதான். ஆமா. அப்பனா என்ன கொஞ்சம் நல்லா அடி. சும்மா தானே. இப்ப பாரு, இந்த வீடியோ என்டர்டைன்மெண்டா போகணும்னு சொல்லிதான் இவனும் ஆட்கள்லாம் வந்திருக்கேன். சூப்பரா. டேய் டேய் ஒன்னார்ல டேய் 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 போலாம்டா. ஸ்டார்டிங் இப்படி ஆகாத. போய் தொலை. போலாமா? வெல்கம் டு கேண்டிலைட் கதை. ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட கமெண்டா பார்க்க போறோம்னா ஆகாஷ் அப்படிங்கற கதை தான் பார்க்க போறோம். ஆகாஷா? ஆமா. பிரகாஷ் இல்ல? ஆகாஷ். பிரகாஷ். அங்க பாரு. ஏ ஏ கே ஏ எஸ் எச் பிரகாஷ். ஆகாஷ். பிரகாஷ். சரி ஓகே, எனக்கு ஒரு டவுட், நீ எழுதி காட்டு. எழுது. ஏவே ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு, நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஆகாஷ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கமா இவர் ஊருக்கு போகிற பஸ்ஸை இவர் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாராமா. ஸோ அடுத்த பஸ் பார்த்தீங்கன்னா 9:45 தானமா, அதாவது நைட்டு. ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஊருக்கு போகலாம். ஊருக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டர்ல நின்றுமாமா. ஸோ அங்கேருந்து அவர் உள்ள நடந்தான் போகணுமாமா. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அந்த 2 கிலோமீட்டரும் 2 சைடும், அதாவது ரோட்டுக்கு 2 சைடும் பயங்கர காடாக இருக்குமாமா. சரின்னு இவரும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சாராமா. ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் இவருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் இவரே நின்று பார்த்துக்கிட்டு இருந்ததாமா. அதுவும் அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருந்ததான். இவர் அதை பார்த்ததும் டக்குன்னு ரோட, அதாவது இவரை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க ஒரு பனைமரத்துல ஏறி மறைஞ்சு போயிடுச்சான். பயந்து போய் இவர் வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. வீட்டில் இருக்க யாருமே எடுக்கல. ஸோ இவர் தொடர்ந்து நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச தூரத்தில் ஒரு கருப்பு நாய் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தது. இவரும் ஊர் பக்கத்துல வந்துட்டாரு. அந்த ஊருக்கு கோவில் எல்லைக்கிட்ட வந்தோடனே இவர் பின்னாடியே வந்துட்டு இருந்த நாயும் காணாம போயிடுச்சான். கொஞ்ச நேரத்துல இவருக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை போட்ட மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காராம். இவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டே கிராஸ் பண்ணியிருக்காராம். அப்ப இவருக்கு ஜவ்வாத வாசனம் பயங்கரமா இருந்ததாமா. இவரும் கொஞ்சம் தூரத்துல போய் திரும்பி பார்த்திருக்காரு. அந்த கோவில் எல்லையில இவர் போய் உட்கார்ந்துட்டு இவரையே பார்த்துட்டு இருக்காராமா. பயத்துல இவர் வீட்டுக்கு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மாவும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு 1 வீக்கா பயங்கரமான காய்ச்சல் இருந்ததாகவும் இவர் சொல்றாரு. ஏப்பா என்ன கேட்கப்ப என்ன வரும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒழுங்கு எழுது. அப்ப என்ன? இங்க இருக்கு. புடி எழுது. நம்ம அடுத்த கதைக்கு போயிடலாம்.
அடுத்ததா அன்னரூபா அவங்க சொன்ன கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாரும் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஃபேமிலியா ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல. அப்போ ட்ரெயின் பயங்கர கூட்டமா இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு அப்புறம் பாதி கூட்டம் இறங்கிடுச்சு. இவங்க எல்லாத்துக்கும் சீட்டும் கிடைச்சதா சொல்றாங்க. அதாவது இவங்க பேரண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் கிடைச்சதாமா. இவங்க கசின், இவங்க சித்தி பொண்ணுகளுக்குலாம் சீட்டு கிடைக்கலாம். ஸோ இவங்க 4 பேர் போல நின்றுட்டே தான் வந்துட்டு இருந்தாங்களாமா. ஸோ அப்போ ட்ரெயின் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அதை தாண்டி போயிட்டு இருக்கும்போது இவங்க ட்ரெயினுக்கு வெளியே ஒரு ஒயிட் கலரா ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த உருவத்துக்கு பக்கத்துல ஒரு குழந்தையும் ஒரு பையனும் நின்றுட்டு இருந்ததா இவங்க 4 பேரும் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 1 வீக்கா எதுவுமே இல்லை. 1 வீக் அப்புறம் தான் இவங்க பார்த்ததா சொன்ன அந்த 3 உருவமும் இவங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன்பா என்ன? நீ சொன்னது உண்மையா? ஆமாண்டா, அப்படிதான்டா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ படிச்சு பார்த்தா ஆகாஷம் தான் வருது. ஆனா நான் உங்ககிட்ட பிரகாஷ்னு சொல்லிட்டேன். ஆமா, இந்த கடைசி லெட்டர் எச் தானே வரும்? தெரியாது, கண்டுபிடி. போறேன். சாரி, நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். இவங்க பார்த்ததா சொன்ன அந்த 3 உருவமும் இவங்க வீட்டுக்கு தனித்தனியா போயிருக்காமா. அதாவது இவங்க வீட்டுக்கு அந்த குழந்தையும், இவங்க தம்பி வீட்டுக்கு அந்த பொண்ணோட உருவமும், இவங்க சித்தி வீட்டுக்கு வந்து அந்த பையனும் போனதை இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா, இவங்க வீட்டுல குழந்தை அழுக சத்தம் கேட்கறதாகவும், அதை பால்கனியில ஏதோ உருவம் நின்று இருக்கிறதாகவும், இவங்க ஏதாவது ப்ரேயர் பண்ணா அந்த காது பயங்கரமா வலிக்குமாமா. ஸோ இதெல்லாம் தான் இவங்க வீட்டுல நடக்கிறத வச்சு இவங்க வீட்டுல அந்த அமானுஷம் வந்ததை இவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க பூஜை எல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 பேரும் இவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவங்க விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். என்ன? ஆகாஷ் எழுதிட்டேன். சரி, அடுத்தது அன்னரூபா அவங்க பேர் எழுது. நம்ம அடுத்த கதைக்கு போயிடலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போது சஞ்சய் அவங்க சொன்ன கதையை தான் நம்ம பார்க்க போதும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க மாமா வீட்டில் அவங்க எல்லாருமே திருப்பதி போயிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து மாமா இவர் மட்டும்தான் இருந்ததா சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அந்த வீட்டுக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆகி தான் வந்திருந்தாங்களாமா. ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே பெட்ரூமில் தூங்கிட்டாரு. செகண்ட் கீழே வந்து அவங்க மாமா தூங்கிட்டு இருந்தா சொல்கிறாரு. நைட்டு 12 டைமில் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சான். அதாவது அவங்க மாமாவோட அம்மா வாய்ஸ் கேட்டுதாமா. என்னன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்டுதான். இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, திருப்பதி போனாங்க, ஒரே நாள்ல ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டாங்க போல, சரி நம்ம காலையில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரும் அதை பெருசு எடுக்காம தூங்கிட்டாராமா. அடுத்த நாள் காலையில வந்து கீழே மாமா கிட்ட எங்க அவங்களாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மாமா சொல்லியிருக்காரு, டேய் அவங்களாம் வரைக்கும் 3 நாள் ஆகும்டா அப்படின்னு சொல்லியிருக்காராமா. ஸோ அந்த டைம்ல அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. 1 வீக் அப்புறம் இவங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சான். எவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்து எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் க்யூரே ஆகலையாமா. அதுக்கப்புறம் கேரளாவில் போயிட்டு ஏதோ ஒரு கோயிலில் இந்த மாதத்தில் வந்து இந்த பொம்மையில வச்சு ஆணி அடிச்சதோ பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க மாமாவுக்கு இந்த உடம்பு கிளியர் ஆகிடுச்சாமா. ஸோ இவங்களும் இந்த வீட்டை காலி பண்ணிடலாம் சொல்லி முடிவெடுக்கும் போது காலி பண்ண திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த மினி வேன் இந்த டிரைவர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன், நீங்களே திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருந்ததாம்மா. சரின்ட்டு அவங்க அந்த பக்கத்தில் இருக்க இந்த ஆட்டோ டிரைவர்லாம் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க பெட்ரூமில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்க ஒரு லேடி தூக்கு போட்டி இருந்ததா சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன? அடுத்தது சஞ்சய் அவங்க பேர். அப்ப நான் இப்ப கதை கேக்குறது. இந்த கதையெல்லாம் கேட்டா நீ ஓட்டி விட்டுருவ, நீ பயந்துவ போ. நோ, நான் பயப்பட மாட்டேன். ஆமா நான் பயப்பட மாட்டேன். நீ வேணா கதையை சொல்லு. அடுத்த கதை இன்னும் பயங்கரமா இருக்கும், வேண்டாம். நான் பயப்பட மாட்டேன், நீ சொல்லு. இதுல இவரு பயப்பட மாட்டாதான் கதையை சொல்லணுமாமா. இவ்வளவு பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு இவர் கதை சொல்ல வந்துட்டாரு. அடுத்த கதைக்கு போயிடலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகுது நித்யா இவங்க சொன்ன கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு தாத்தா இருந்திருக்காராமா. அந்த தாத்தா வந்து ஃபேமிலி இஷ்யூவால் பாத்ரூம்குள்ளே போயிட்டு தன்னைத்தானே வந்து தீ குளிச்சுக்கிட்டாராம். தீ குளிக்கும் போது அலறி அடிச்சுட்டு பாத்ரூம் மட்டும் வெளியே வந்திருக்காரு.
அந்த டைமில் இவங்களோட அப்பா தான் அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது பெட்ஷீட்லாம் வச்சு மூடி காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் காப்பாற்ற முடியாமல் அவர் இறந்து போயிட்டாரு. இவங்க அப்பாவுக்கும் சில தீக்காயம் பட்டதாக இவங்க சொல்லியிருக்காங்க. இது நடந்து கொஞ்ச நாளில் இவங்க அப்பா ஒரு நாள் வேலையை முடிச்சு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாராமா. அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது கேட்டை வந்து வெளி கேட்டை வந்து தட்டிட்டு இருந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வீடு, அதாவது ஒரே காம்பவுண்ட்குள்ளே ஒரு 3-4 வீடுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளியே கேட் கதவு நின்று தட்டிட்டு இருந்திருக்காரு. அப்போது உள்ள இறந்து போயிட்டதா ஒருத்தன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க நின்றுட்டு கேட்டு திறந்துதான் இருக்கு, நீ உள்ள வா அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த டைமில் அவங்க அப்பாவுக்கு அவர் இறந்துட்டாரு அந்த நினைப்பு எதுவுமே இல்லை போல. இவங்க அப்பாவும் கேஷுவலாக கேட்டை தந்து உள்ளே வந்துட்டு, என்னென்ன நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் இல்லை நான் இனிமேல் தான் தூங்கணும், நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ளே வந்து தூங்கிட்டாங்களாம். காலையில் அவங்க அம்மா எழுந்திரிச்சு உங்களுக்கு யார் கேட்டை திறந்து விட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்களாமா. அதுக்கு அவரும் அந்த அண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காராம்மா. அப்போ வீட்டுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் தான் இறந்து போயிட்டாரு, அப்போ எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு ரியலைஸே ஆகிருக்கு. ஏப்பா என்ன உண்மையிலே அவ தான் வந்து கேட்டை தாந்தாரா? அவர் கேட்ட தரக்கலையா, கேட்டு தாழ்ந்ததாக்கு உள்ள வான்னு சொன்னாதான். ஏன் வந்தாரு? ஒருவேளை தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பயந்துட்டியா? நான் அடுத்த கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. ஆமா, ஏன் கால் நடுங்குது? அது டேபிள். அடுத்த கதைக்கு போயிடலாம். அடுத்ததா பிரீத்தி இவங்க சொன்ன கதை தான் நம்ம பார்க்க போதும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களும் இவங்க 5 வயசு பையனும் ஒரு நாள் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது, அதாவது நைட் டைம் போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் திடீர்னுட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானாமா. இவங்களும் சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க, என்னடா இது யாருமே இல்லை, இவன் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு சரின்னு விட்டாங்களாம். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சின்ன பையன் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானாமா. இவங்க மறுபடியும் சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க, என்னடா யாருமே இல்லை, இவன் பாட்டி பாட்டின்னு சொல்கிறானேன்ட்டு. ஒருவேளை இவன் கண்ணுக்கு யாராவது தெரியுறாங்களா அப்படின்லாம் நினச்சிட்டாங்களாமா. மறுபடியும் வீட்டு பக்கத்தில் வரும்போது மறுபடியும் இவன் பாட்டி பாட்டின்னு சொன்னானாமா. இவங்களும் ரொம்ப பயந்து வீட்டுக்கிட்ட வந்தோடனே வண்டியை இறங்கி, என்னடா பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கு, என்னடா அப்படின்னு கேட்கும்போது அவன் வண்டியை கை காமிச்சு, ஏன்பா என்ன நான் சொல்லட்டுமா? காட்டா சொல்லுவியா? சொல்லு. அந்த குட்டி பையன் எப்பெல்லாம் வண்டி 40 கிலோமீட்டர் வேகத்தில் போதோ அப்போ அந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்து 40 சொல்லியிருக்கான். பாத்தீங்களா, இவங்க எப்பெல்லாம் வண்டியில 40 கிட்ட போறாங்களோ அப்பெல்லாம் இவன் இந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்துட்டு 40 தான் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கானாமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேயை பார்த்து தான் பயப்படணும்னு கிடையாது, இந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கேட்டும் அந்த இடம் வந்து ஒரு பயமாக தான் இருந்தது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் 40 சொல்லும் போதே நான் 80 போயிருப்பேன். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கும் இல்லையா? கொஞ்சம் நம்பர் மாதிரி சொல்றா. அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைம் 40 சொன்னாலே வண்டி கீழே போட்டு ஓடி இருப்ப. அவ்வளோதான், இன்னைக்கு இந்த ஒரு 5 கதை போதும். ஆமாமா, இதுக்கு மேல சொன்னா இவன் பாடி தாங்காது. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு தானே. என்ன அப்படி பாக்குற? மீதி கமெண்ட்ல இருக்க கதையெல்லாம் சொல்லேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல எல்லாத்தையும் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த கதைகள்லாம் போதும். ஓகேவா? ஓகே தான். ஏன்னா இந்த 5 கதைக்கு இவன் 5 நாள் தூங்கவே மாட்டான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சண்டையில் அவனை அடிச்சு ஓட விட்டேன். நான் உங்களுக்கு கதையை சொல்றேன். ஓகே, அவன் பயந்துட்டான். கதைக்குள்ள போலாமா? அடுத்த கதை என்னன்னு பார்ப்போம் வாங்க. எங்க இருக்கு? அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான்.